நீங்க எல்லா டைமுமே எல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து மாதிரி தான். அந்த இஷ்யூ இருந்தா தான் நீங்க எடுக்கணும். இஷ்யூ இல்லாம எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வேலை செய்யாது, இல்ல உங்களுக்கு அது ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணும். ஓகே ஓகே. உங்களுக்கு இப்போ நீங்க செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ஜின் க்ளீன் பண்ணனும்னா என்ஜின் ஃப்ளஷ் யூஸ் பண்ணுங்க. ஓகேண்ணா. நீங்க வந்து ஒரு 2000-3000 கிலோமீட்டர் ஊத்திருக்கீங்க, நிறைய இடத்துல பெட்ரோல் அடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த ஃபியூல் சிஸ்டம் க்ளீன் பண்ணனும்னா ஃபியூல் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க. ஓகேண்ணா. ஸ்பெஷல் ப்ராடக்ட் என்னது? ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல உங்களுக்கு அவைலபிளா இல்லாதது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்டேன் பூஸ்டர் நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. இதோட வேலை என்ன வேலைங்கண்ணா? ஸோ இப்போ நம்ம பெரிய வண்டி வச்சிருக்கிறப்போ, லிட்டர் கிளாஸ் வச்சிருக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் 95 பெட்ரோல் ஊற்றுவீங்க, 97 ஊற்றுவீங்க. நீங்கள் டூரிங் போகிறீங்க, லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு அது கிடைக்காது. ஸோ நீங்கள் கிடைக்கிறப்போ நீங்கள் நார்மல் ஃபியூல் ஊற்றுறீங்கன்னா ஒரு நிஞ்சா 1000 வந்து நின்றுருக்கு 2. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே S1000 RR லேட்டஸ்ட் மாடல் ரெட் கலரு. இது வந்து அவருது விஸ்வநாதன் அண்ணாது. ஆனால் மை சேனல். ஸோ கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிசிடியில் தான் வந்து இருக்கோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி ஆச்சு. இங்கே வந்து வேறு லெவலில் சூப்பரான பைக், சூப்பர் பைக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது என்னடா சூப்பரான சூப்பர் பைக்ஸ்னால் நான் வந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு கண்டென்ட் வந்து ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். டடான் அப்படியே வந்து திருப்புனா ஸோ இங்கே வந்து பாருங்கள் நிஞ்சா 400, ஸோ ஹயபூசா, அதுக்கப்புறம் வந்து ZX 4R வந்து நின்றுட்டுருக்கு. இங்கே டாமினார் வந்து டூரிங் செட்டப்பில் வந்து நின்றுட்டுருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெனலி 502 வந்து நின்றுட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே KTM அட்வென்ச்சர் 390 ஃபுல்லி மாடிஃபைட். அதுக்கப்புறம் நம்மளோட R3. இந்த பைக் என்னன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க, நான் அப்புறம் வந்து சொல்கிறேன். இப்போ சொல்லட்டா? ஸோ த லேட்டஸ்ட் 2024 Yamaha R3 நின்றுட்டு இருக்குது. முதல் டைம் நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து போட போகிறோம். ஸோ இது முடிஞ்ச இந்த வீடியோலேயே வந்து நான் கம்பேரிசன் வந்து போடுறேன். இல்லைன்னா இதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து வீடியோ போடுறேன். சூப்பராக இருக்குல்ல வந்து பார்க்குறக்கு. வாவ். ஸோ எனக்கு வந்து இந்த பைக்கை ரொம்ப நாளாக ரிவ்யூ பண்ணணும், இல்லை வந்து நேரில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசை. ஆனால் வந்து முடியல. ஸோ இன்றைக்கி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்க்குறேன். இந்த பைக் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ப்ரோ வரீங்களா வீடியோக்குள்ளே? வரலையா? ஸோ நான் உங்களுக்கு இதை வந்து தனியாக வீடியோ போடும்போது காமிக்கிறேன். இதோட லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? ஸோ இது நம்மளோட R3, இது வந்து அவரோட R3. இது வந்து லாஸ்ட் 2018, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2024. சூப்பராக இருக்குல்ல? அந்த ஏர் இன்டேக் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. ஆனால் அது ஏர் இன்டேக் மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது கிடையாது, இதுலேயும் வந்து இருக்குது சின்னது. ஒரிஜினல் அப்புறம் ஸோ AGV வந்து இது ஒரிஜினல் K1S 26,000 ரூபாய்ங்களா? நல்லா இருக்கு ப்ரோ, கருக்கருன்னு. வா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் என்ட்ரி கொடுத்துட்டாரு. ஓய், ஒரு கார் வந்திருக்கு. ஸோ சிசிடி வந்தால் என்னென்ன இருக்குன்னு மொத்தமாக வந்து காமிச்சிட்றேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ Yamaha R15 வந்திருக்கு. ஸோ இது வந்து Yamaha R1. ஸோ இந்த பைக்கை வந்து நம்ம ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம். ஸோ அது போக வந்து அவர் வந்து ஒரு அடிட்டிங் வந்து கொண்டு வந்திருக்காரு. அது வந்து அவர் வந்து காமிக்க போகிறார் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டாமினார் 400, அதுக்கப்புறம் இங்கே வந்து KTM 250 இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து R15, இது அப்பாச்சி RR 310 வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் Z900 வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்செப்டார் 650. ஸோ இதோட எக்ஸாஸ்ட்டு பார்த்தீங்களா? ஸோ மேட் பிளாக்ல ஃபினிஷிங் நல்லா இருக்குல்ல? எனக்கு தெரிஞ்சு இது லேட்டஸ்ட் மாடல். ஏன்னா இங்கே பாருங்கள் அலைவ் இருக்குது. CB 350 RS. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் 200 RS. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்செப்டர் 650. இது வந்து வாவ். தென் எக்ஸாஸ்ட்டு ஜோவில். ப்ரோ பைக் உங்களுக்கு ப்ரோ இது? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோவில் எக்ஸாஸ்ட் வந்து போட்டிருக்காரு. பவர் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கிராஷ் கார்டு வந்து போட்டிருக்காங்க இதுக்கு. இதோட வெயிட்டே கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோ வரும்னு நினைக்கிறேன். அதிகமாக தான் வரும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரைம்ப் 765 நின்றுட்டுருக்கு. ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள். வாவ், சூப்பராக இருக்குல்ல? இந்த பைக் நம்ம ஆல்ரெடி ரீல்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டார் 650. ஸோ கவுல் வந்து போட்டிருக்காரு, கவுல் சீட்டு. அங்கே வருங்க ஹேண்டில் வேர் வந்து பார்த்தாவே தெரியுது. திடீர்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லுக்கு வந்து எப்படி இருக்குன்னா GTன்னு சொல்லி நினச்சிப்பீங்க. ஆனால் வந்து இது ஒரு இன்டர்செப்டார். எக்ஸாஸ்ட் வந்து மாற்றிருக்காரு, இவில் எவல்யூஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ்
எக்ஸ்பல்ஸ் ப்ரோன்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல்சர் NS 200 வந்து நின்றுட்டுருக்குது. அதுக்கப்புறம் அவர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான், டாமினார் 400. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீட்டியர் 350 வந்து நின்றுட்டுருக்குது. அதுக்கப்புறம் ஹோண்டா ட்ரீம் யூகா. அதுக்கப்புறம் இங்கே கவாசாக்கி 650 ஒன்று நின்றுட்டுருக்குது. ஸோ டூரிங்க்கு சூப்பரான பைக் நான் வந்து எல்லா வீடியோலையும் வந்து சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 GT வந்து நின்றுட்டுருக்குது எக்ஸாஸ்ட் வந்து போட்டு. வாவ், ப்ரோ இது லாஸ்ட் டைம் வீடியோ எடுத்தேனா ப்ரோ? ஓகே இல்லை பரவாயில்ல. நிஞ்சா 1000 வந்து நின்றுட்டுருக்கு 2. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே S1000 RR லேட்டஸ்ட் மாடல் ரெட் கலரு. இது வந்து அவருது, விஸ்வநாதன் அண்ணாது. அண்ணா ஆய் சொல்லிடுங்க, அவருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ரிலா RSP4 வந்து நின்றுட்டுருக்குது. இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வருதான். ஸோ வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து பேசினேன். SC ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்காரு, அது வந்து ஒரிஜினல் கார்பன் ஃபைபர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விங்லெட் வந்து போட்டிருக்காரு, மிரர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் ரேப்பிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் கேட்டது வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம கார்த்தி அண்ணாவோட ZX 10R. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா S1000 RR M Sport Edition. இது வந்து மோட்டரிஸ்டா கார்த்தி அண்ணாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாஸ்ட் வந்து போட்டு வந்துட்டார். அது உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து காமிக்கிற எக்ஸாஸ்ட் சவுண்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ZX 10R. ஸோ இது வந்து இந்த எக்ஸாஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதோட பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும். ஃபுல்லாகவே வந்து ஃபயர் வரும், அதில் பயங்கரமாக இருக்கும். இந்த எக்ஸாஸ்ட் வந்து இந்த ZX 10R ரொம்ப என்ன சொல்கிறது, கதர் விட்டு போகும். ஸோ இவர் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ வந்து இது லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு டவுன் ஃபோர் ஸ்பாய்லர். 30,000 ரூபாய். இந்த டவுன் ஃபோர் ஸ்பாய்லரோட ரேட் வந்து 30,000 ரூபாய். அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். ப்ளூபி CCD வந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே நினச்சேன், என்னடா இந்த பைக் இங்கே நின்றுட்டுருக்குன்னு. நம்பர் தெரியாது, 957 பெனிலி 502. கோயம்புத்தூருக்குள்ளே எங்கே பார்த்தீங்கன்னாலும் இவர் வந்து ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கங்க. சரிங்க. அவர் விங்லெட் போட்டிருக்காரு பாரு ப்ரோ, புதுசா இத்தனை நாளாக போடலை. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா 650 S1000 RR புது மாடல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு, ஸோ டுக்காட்டி இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ZX 10R. அதுக்கப்புறம் M Sport Edition. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ZX 10R. அதுக்கப்புறம் நிஞ்சா 1000 டுவெல் எக்ஸாஸ்ட். அவர் எக்ஸாஸ்ட்டை மாற்றிட்டார் போல். முன்ன வந்து ஏரோவில் இருந்துச்சு. ஸோ அது வந்து நிஞ்சா 1000, இது வந்து நிஞ்சா 1000 தான். ஸோ சாரி, அது 650ன்னு சொல்லிட்டேன். அந்த ஓனர் கேட்டார்னா சண்டைக்கு வந்துடுறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து Yamaha R1 வந்து இருக்குது, கிராஸ் பிளேன். ஸோ எல்லா சூப்பர் பைக்கை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி வந்து ஃபியூ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ரேஸ் கிராஃப்டோட பைக்கு. அண்ணா ஹாய்ண்ணா. ஸோ பார்க்கவே வெறித்தனமாக இருக்குண்ணா, வேறு லெவலில். ஸோ என்ன மாடல்ண்ணா இது? இது வந்து பார்த்தீங்கன்னா 2014 Yamaha R1. 2014 மாடலுங்களா? ஸோ அப்போ இதுதான் லாஸ்ட்டுங்களா? ஃபேஸில் வந்து இதுதான் லாஸ்ட்டாக வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஸ் மாறிடும் ஃபுல்லாகவே. ஓகே. ஸோ இந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்க, ஓ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சிங்கிள் சைடு எக்ஸாஸ்ட் வந்து ஓகே அண்டர் சீட்டில் இதான் லாஸ்ட் உங்களுக்கு மாடல். ஓ ஓகேண்ணா, அண்டர் சீட் எக்ஸாஸ்ட்டில் இதான் லாஸ்ட் மாடல். ஓகேங்கண்ணா. இந்த வண்டி நீங்கள் வந்து கிராஸ் பிளேன்னு சொன்னீங்க. இல்லை, இது வந்து எனக்கு இருக்கிற டவுட்டு, கிராஸ் பிளேனுக்கும் இன்லைனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ அது பிஸ்டன் அந்த ஆக்ஷன் தெரியும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட், இதில் என்ன பெனிஃபிட்? இன்லைன் 4ன்னு வரப்போ உங்களுக்கு வந்து டாப் எண்ட்ல உங்களுக்கு பவர் நிறைய வரும். இன்லைன் 4ல டாப். ஓகே. இப்போ கவாசாக்கி 10R அந்த மாதிரி போறப்போ உங்களுக்கு டாப் எண்ட்ல பவர் நிறைய வரும். ஓகே. உங்களுக்கு வந்து எல்லா டைமும் பவர் இறங்காது. ஓகே. பீக்கா இருக்கும் பவர். ஓகே. நீங்க அதே கிராஸ் பிளேன்ல போறப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி RPMலயும் உங்களுக்கு பவர் இறங்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு இதுலயும் கம்பஷன் ஆகிட்டே இருக்கும். RPMல பவர் இறங்கும்.
கார்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் டெலிவரி நல்லா இருக்கும். ஓ அப்போ வந்து கார்னர்ஸ்ல வந்து கிராஸ் வந்து உங்களுக்கு பவர் இறங்குறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எவ்வளவு பவர் இருக்குங்கிறது. ஓகே. இப்போ நீங்க டுக்காட்டியோட V4 அந்த பவர் டெலிவரி வந்து இதுல உங்களுக்கு கிடைக்கும். ஓ ஓகே ஓகே. இன்லைனுக்கும் V4க்கு இருக்கிற வித்தியாசம் வந்து இதுல கம்பைன்ட் ஆகி ஒண்ணா வரும். சோ அப்போ வந்து ட்ராக்குக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ராக்குக்கு சூப்பரான வண்டி. ஓ ஓகே ஓகேண்ணா. இது வந்து ஸ்டாக் பெயிண்ட் தாங்களா? இது வந்து ஒரிஜினல் கலர்ஸ். நாங்க சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் மட்டும் பண்ணிருக்கோம். மத்தபடி எல்லாமே ஒரிஜினல். வந்து ரேஸ் கிராஃப்ட்னு வந்து பண்ணிருக்காரு. இங்க பாருங்க. அப்புறம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்கே ரேஸ் கிராஃப்ட் வந்து போட்டிருக்காரு. இங்க நம்பர் வந்து போட்டிருக்காரு. சூப்பரா இருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா கிளீனா இருக்கு பாருங்க. வாவ். ஆனா இதுல எத்தனை மோட்ஸ் இருக்குண்ணா? 3 மோட் வரும் உங்களுக்கு. பவர் மோட்ஸ் வந்து 3 வந்துரும். ஓகே. சோ உங்களுக்கு வந்து A மோட் வந்து ஃபுல் பவர். ஓகே. ஸ்டாண்டர்ட் மோட் வந்து நீங்க ஆன் பண்ணனே அதுல தான் வரும். ஓகே. சோ நீங்க செட்டிங் மாத்தினாலும் திருப்பி ஸ்டாண்டர்ட்க்கு வந்துரும். ஓகே. B மோட் வந்து நீங்க வெட்ல ஓட்றீங்க இல்ல டிராஃபிக் கண்டிஷன்ஸ்ல ஓட்றீங்கன்னா உங்களுக்கு B மோட். ஓகேண்ணா. நீங்க மோடுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து throttle ரெஸ்பான்ஸ் மாறும். ஓகே. எவ்வளவு சீக்கிரம் பவர் இறங்குதுங்கிறது உங்களுக்கு மோடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறும். ஓகே ஓகேண்ணா. இப்போ இந்த பைக்ல ஸ்பேர் கிடைக்குதுங்களா? ஸ்பேர் கிடைக்குது. உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஸ்பேர்ஸ், நீங்க வந்து டயர்ஸ், பிரேக் பேட்ஸ், ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், கூலண்ட் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்ல இருக்கு. ஓகேண்ணா. இது போக உங்களுக்கு வந்து ஏதோ உடையுது நீங்க மாத்தணும் அப்படினாலுமே நம்ம ஆர்டர் போட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். ஓகேண்ணா. இந்த வண்டிக்கு மட்டும் இல்ல, நீங்க எனி சூப்பர் பைக் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ரெடி ஸ்பேர் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ இப்போ சிசிடில நான் வந்து எடுத்த வீடியோ அந்த எல்லா பைக்குமே உங்ககிட்ட வந்து ஸ்டாக் கையில இருக்கு. ஓகே ஓகேண்ணா. நான் வண்டி சர்வீஸ் பண்ணாலும் நீங்க எங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியா கையில இருக்கு. ஓகே ஓகேண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுலயே ப்ரீவியஸா வந்து காமிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 30+ பைக் வந்து காமிச்சிருப்பேன். அந்த பைக் எல்லாத்துக்குமே லோ வெர்ஷன்ல இருந்து ஸோ டாப் வெர்ஷன் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ணா கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த கடை பேர் ரேஸ் கிராஃப்ட். இங்க பாருங்க. ஸோ 5 இருந்து R1 மட்டும் நீங்க எந்த பைக் வச்சிருந்தாலும் நம்ம கிட்ட ஸ்பேர் ரெடியா உங்களுக்கு. ஓகே. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா எல்லா கடையிலயும் இல்லாத ப்ராடக்ட்ஸ் வந்து அண்ணா கிட்ட வந்து இருக்கு. ஸோ அதே கடையில எல்லாம் வந்து போய் பாத்தீங்கன்னா ஸோ இம்போர்ட்டட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் தான் வந்து இருக்கும். ஆனால் வந்து அண்ணா கிட்ட வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் நீங்கள் எடுத்தாலுமே அது வந்து இம்போர்ட்டட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியன் மேக் அது மாதிரி வந்து தனியாக வந்து வச்சிருக்காரு. ஸோ யூஎஸ்ஏலேருந்தெல்லாம் நிறைய சரக்கு வந்து இறக்கி வச்சிருக்காரு. எல்லாமே வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேண்ணா. உங்களுக்கு அது வந்து இந்த மந்த் ஸ்பெஷலா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஆஃபர் போகுது. இந்த மந்த் ஸ்பெஷல் என்னென்ன ஆஃபர்? இயர் எண்ட் ஆஃபர் வருதுங்க. ஓகே. இந்த மார்ச் இயர் எண்ட் வருது. ஓகேண்ணா. வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ப்ராடக்ட் நீங்க உள்ள வந்து நீங்க எடுத்தாலுமே அதுல வந்து மார்க்கெட்ல இருக்கிற லோவஸ்ட் பிரைஸ் வந்து இன்க்ளூசிவ் உங்களுக்கு ஹெல்மெட்ஸ், கிளவுஸ், ஆக்சசரிஸ், ஓகேண்ணா, உங்களுக்கு வந்து ரைடிங் கியர்ஸ், கிட்ஸ், இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் வந்தாலுமே ஸ்பெஷல் ப்ராடக்ட்னா என்னது? ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல உங்களுக்கு அவைலபிளா இல்லாதது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு கார்பன் ஃபைபர் என்ஜின் ப்ரொடெக்டர். ஓகே. ஆமா, இது மாதிரி நான் ஆமா இந்த பேட்டர்ன்ல நான் வந்து பார்த்தது இல்லை. டிப் பண்ண ப்ராடக்ட்ஸ் வரும், கார்பன் ஃபைபர் மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கார்பன் ஃபைபர் உங்களுக்கு வீவ் பண்ணி வரது. ஓகே ஓகேண்ணா. இதுமே நாங்க உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறோம் ஃப்ரீயா. ஓகே. இது போக வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க டியூன் இப்ப நிறைய பேர் பைக்ஸ் டியூன் பண்றீங்க, கார்ஸ் டியூன் பண்றீங்க. கார்ஸ் டியூன் பண்ணாலும் அதுக்கு ரேஸ் ஃபியூல் தனியா உங்களுக்கு இருக்கு. பைக்ஸ் டியூன் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்குமே ரேஸ் ஃபியூல் தனியா இருக்கு. நான் டியூன் பண்ணல ஆனா நான் பிரீமியம் வண்டி வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபியூல் வால்வ், இன்ஜெக்டர் கிளீனர், ஆக்டேன் பூஸ்டர்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகேண்ணா. இது சம்மர் சீசன் உங்களுக்கு வண்டி ஹீட் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் கூலண்ட் இந்த மார்க்கெட். ஓ, இதுதான் வந்து இப்ப டாப்ல இருக்குதுங்களா? இதுக்கு மேல உங்களுக்கு கூலண்ட் கிடையாது. ஓகே. இதுமே நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. ஓகேண்ணா. இது என்ன பிராண்டிங்? இன்ஜினைஸ். ஓகேண்ணா. இது ஃப்ரம் இது வந்து USA. ஓகே. ஓ, இதான் இங்க போட்டுருக்கு பாருங்க. USA இருக்கிற முக்காவாசி ப்ராடக்ட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி இம்போர்ட்டட் தான். ஓகே ஓகேண்ணா. சோ அதான் அதுலயும் வந்து USA வந்து போட்டுருக்கு, இது USA வந்து போட்டுருக்கு. உங்களுக்கு ஹாலண்ட். ஓகே. சோ உங்களுக்கு எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸா வச்சிருக்கோம். ஓகே ஓகேண்ணா. லோவர் எண்ட் செக்மெண்ட்ல வந்து பாக்குறப்போ நமக்கு அஃபோர்டபுளா இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி நம்ம இந்தியால தயாரிச்ச ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஓகேண்ணா. நல்ல குவாலிட்டி நாங்க சூஸ் பண்ணி எடுக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருக்கோம். ஓகேண்ணா. இப்போ ஹெல்மெட்ல என்ன ஆஃபர்ஸ் நீங்க கொடுக்குறீங்க? ஹெல்மெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸார், MT, உங்களுக்கு ஸ்டட்ஸ், வேகா எது எடுத்தாலும் உங்களுக்கு மினிமம் 15% டு மேக்ஸிமம் 25% வந்து ஃபிளாட். உங்களுக்கு வந்து GST 25% GST தனியா சேர்த்திக்கிறது அந்த மாதிரிலாம் இல்ல. உங்களுக்கு வந்து ஃபிளாட் MRP ல இருந்து ஃபிளாட் 15 to 25% உங்களோட இஷ்டமான ஹெல்மெட்டுக்கு நாங்க தரோம். ஹெல்மெட்ஸ், கிளவுஸ் இங்க பாருங்க. தயவு செஞ்சு இந்த மார்ச் எண்டுக்குள்ள ஆக்சசரிஸ்ங்களா? ஸோ நீங்கள் வந்து நிறையா கடை வந்து தேடிட்டு இருப்பீங்க. ஸோ கோயம்புத்தூரில் இப்படி ஒரு கடை இருக்குன்னு வந்து நமக்கே இப்போ தான் வந்து தெரியும். ஸோ அதை வந்து சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். மெயினாக இது எங்களோட ஃபுல் ஸ்டாக்ஸ் கிடையாதுங்க. ஓகே, ஃபுல் ஸ்டாக்ஸ் வருது. ஓகே, பார்த்து நீங்கள் இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டுறாங்கன்னா இன்னும் நிறைய வருது. விசிட் பண்ணுங்க ஷாப். ஓகேண்ணா. ஸோ இது எல்லாமே வந்து ஆஃபரில் இருக்குது. ஸோ வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறவங்க இங்கே பாருங்கள். வேகா, ஸ்டட்ஸு,
எல்லாமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் இருக்கு தனியா. ஓ ஆமாண்ணா, இது இருக்குதுங்களா? இது நல்லா இருக்குண்ணா, இதெல்லாம் பார்த்தா விரும்புவாங்க குட்டி குட்டி பசங்க. ஆமாம். ஸோ இது வந்து எல்லாமே ஆஃபர். இது ரைடிங் கேஸ் ஆஃபரில் இருக்குங்களா? ஸோ இது வந்து ஆஃபரில் இருக்குது. ஸோ மறக்காமல் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆஃபரில் வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். இது என்ன பைக்கிங்கண்ணா இங்கே நின்றுட்டுருக்கு? இது CBR 954. ஓகேண்ணா. 2003 உங்களோட பைக்கிங்களா? என்னோட பைக் தான். ஓகேண்ணா. இது எனக்கு ரொம்ப ஒரு செல்லமான ஒரு மாடல். ஓகேண்ணா. ஸோ நாங்கள் இது ஓட்டுறது இல்லை, ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சுட்ருக்கோம். எங்களோட மெயின் டிஸ்பிளே அட்ராக்ஷன் மாதிரி வச்சுருக்கோம். ஓகேண்ணா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக ட்ரிப் போகும்போது வெளியேருந்து பிரேக் பேட் வந்து வாங்கினேன் ரியருக்கு. ஸோ அது வந்து ஓஇ கிடைக்காம வேறு வழி இல்லாமல் வந்து வாங்கினேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அதுவும் இல்லாத எனக்கு வந்து நல்லா பைட்டு நல்லா இருக்கணும். அதுவும் இல்லாத ஹீட்டு சில டைம் ரொம்ப ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதுண்ணா. ஸோ நீங்கள் தான் இங்கே நிறைய வச்சுருக்கீங்களா, சரி இதை பற்றி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன பைக்காக இருந்தாலும் பெரிய பைக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரேக் பேட்ச்ங்கிறப்போ 3 கேட்டகரியாக பிரிப்போம். உங்களுக்கு ஆர்கானிக்னு வரும். ஓகே. ஆர்கானிக் வந்து உங்களுக்கு லோவஸ்ட் கேட்டகரி. அது வந்து உங்களுக்கு ஓஇ பிரேக் பேடாக வராது. அது வந்து உங்களுக்கு ஓஇ வர்றது வந்து லோயஸ்ட் கேட்டகரிங்களா? ஓகே. R15 அந்த மாதிரி வண்டிகள். ஓகே ஓகேண்ணா. அது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு லைஃப் அண்ட் பைட் வந்து நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. நீங்க லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் பண்றீங்க இல்ல நீங்க ரேஸ் ட்ராக்ல ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஓகே. அடுத்த லெவல் நீங்க போறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் பிரேக் பேட்ச்னு வரும். இது செராமிக் பிரேக் பேட்ச். செராமிக் பிரேக் பேட்ச். ஓ ஓகே. இதுல என்ன செராமிக்ல வந்து பெனிஃபிட்டுங்க? செராமிக்னால உங்களுக்கு ஹீட் வந்து டெசிபேட் ஆயிட்டே இருக்கும். ஹீட் வந்து புடிச்சு வைக்காது உங்களுக்கு. ஓகே. ரெண்டாவது உங்களுக்கு ஆர்கானிக்கோட உங்களுக்கு பைட் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கும் இதுல செராமிக்ல. ஓகே ஓகேண்ணா. சரிங்களா? இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் இதோட எனக்கு ஸ்ட்ராங்கரா வேணும். அதுக்கு மேல இருக்குதுங்களா? அதுக்கு மேலயே 2-3 ஸ்டெப் இருக்கு. ஓகே. அதுக்கு மேல நீங்க போணும்னா உங்களுக்கு வந்து சின்டர்ட்னு வரும். சின்டர்ட். ஓ இங்க இருக்கு பாருங்க, சின்டர்ட் வரும், டபுள் சின்டர்ட் வரும். ஓ டபுள் சின்டர்டுங்களா? ஐயோ. சோ இது வந்து உங்களுக்கு மெட்டல் பேஸ் பண்ணி வரும். ஓகேண்ணா. சோ உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு பைட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கரா இருக்கும். ஓகே. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு few minutes வந்து உங்களுக்கு அந்த சூடானதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பைட் வரும். ஓகே ஓகே. உங்களுக்கு பைட் இருக்காது. இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு ஹையர்ல வந்து இதுல ரேசிங்னு வரும். ஓகேண்ணா. சோ இதுக்கு அடுத்து ஆனா இது வந்து நீங்க நார்மல் ரோட்டர்ஸ்ல போட கூடாது. ஓ டிஸ்ப்ளேல போட கூடாது. டிஸ்ப்ளே அடிச்சிரும். ஓகே ஓகே. இந்த ரேசிங் இதுக்கு மட்டும் தான் வரும். ஓ அதுக்கு வச்சிருக்கீங்க. அதுக்கு தனியா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நார்மலாவே சூப்பர் பைக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரம்போன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள என்ன மெட்டீரியல் வருதுங்க? சோர்ஸ் பண்ணி தரலாம். அது கொஞ்சம் ரேட் இது விட ரொம்ப ஜாஸ்தியா வரனால நாங்க அதுக்கு எடுக்கிறது இல்ல. ஓகேண்ணா. நீங்க பிரம்போ தான் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நாங்க எடுத்துறலாம். ஓகேண்ணா. பிரேக் பேட்ச் மட்டும் இல்ல. ஆனா இதை வந்து நம்ம சூப்பர் பைக்ஸ்க்கு எல்லாம் போடலாங்களே? இது வந்து எனிதிங் அபௌட் திஸ் ரெக்கமெண்டட் ஃபார் சூப்பர் பைக்ஸ். நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகேண்ணா. என்னோட 3 சூப்பர் பைக் நான் இது பர்சனலா யூஸ் பண்றேன். ஓகே ஓகேண்ணா. நான் யூஸ் பண்ணாம உங்களுக்கு தரல. நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தரேன். தோ இங்க பாருங்க, இது R1 இதை போட்டிருக்கீங்களா? இது போட்டுருக்கேன். ஓ ஓகேண்ணா. இதுல என்ன போட்டிருக்கீங்க? EBC போட்டிருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. EBC இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பட்ஜெட் உங்களுக்கு ஒரு 200 300 இதுக்கு வித்தியாசம் வரும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது ஃபிட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பிரேக் பேட் அப்கிரேட் பண்ணி எனக்கு ரோட்டர்ஸ் அப்கிரேட் பண்ணணும்னா அதுவுமே ரேசிங் ரோட்டர்ஸ் நாங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பிரேக் பேட்ஸ் வாங்கினாலும் இதுக்கு வந்து லேபர் இல்லாமல் போட்டு கொடுத்துருவீங்க? பிரச்சனை இல்லை. என்ன பைக்காக இருந்தாலும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி நம்ம போட்டு கொடுத்துருவோம். ஓகேண்ணா. இந்த செக்மெண்ட் வந்து ஃபுல்லா நம்ம லூப்ஸ் கேர் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம். ஓகேண்ணா. செயின் லூப்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டாப் பிராண்ட்ஸ் மார்க்கெட்ல இருக்கிறது நம்ம கையில ஹோல்ட் பண்றோம். ஓகேண்ணா. இந்தியன் பிராண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஃபாரின் பிராண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா வந்து சூப்பர் பைக்ஸ் நல்லா இருக்கும். ஆனா இந்த மெயினா இந்த செயின் லூப் அடிச்சா இந்த இதாகுது தெரியுங்களா? ஆமா ஆமா. நாம வச்சிருக்கிறது வந்து தெரிக்காத இதான் வச்சிருக்கோம். ஓகே. 1-2 ரொம்ப லோ செக்மெண்ட் வச்சிருப்போம். அது வந்து கஸ்டமர்ஸ் வந்து அந்த ரேட்ல கேட்பாங்க. சோ அவங்க டிசப்பாயின்ட் பண்ணாம நோ சொல்லக்கூடாதுன்னு ஒரு 1-2 வச்சிருப்போம். மித்தது எல்லாமே நாங்க எங்க வண்டியில டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்ப்ரே ஆகாத ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. நாங்களும் இங்க உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி லூப் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம பண்றோம். ஓகே ஓகே. இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸும் இருக்கு, உங்களுக்கு இந்தியன் மேட் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ஓகேண்ணா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்னதுங்கண்ணா மேல? மேல வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஃபில்டருங்க. இது வந்து இம்போர்ட்டட். ஓகே. இது வந்து பாலியஸ்டர். ஜெனரலி வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டன்ல செய்வாங்க. இது வந்து பாலியஸ்டர்ல வருது. ஓகேண்ணா. உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். இந்த பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணா இது இன்னும் பெட்டரா. அப்ப பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகே ஓகே. இது வந்து எல்லா பைக்ஸும் நாங்க ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம். சூப்பர் பைக்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்கு. ஓகே. இது ஃபுல்லா பாலிஷ் ஐட்டம். அது ஓகே. அது லூப் ஓ கிளீனர். இது வந்து மோட்டோமேக்ஸ். ஓகேண்ணா. ஸ்ப்ரே வாக்ஸ் பாலிஷ், ஹெல்மெட் ஸ்கிரீன், உங்களுக்கு வந்து ரஸ்ட் ரிமூவர், கிளாஸ் க்ளீன் பண்றது. ஓகேண்ணா. உங்களுக்கு ஸ்பார்க் பிளக்ஸ் வந்துரும். இரிடியம்னா இரிடியம் இருக்கு, நார்மல்னா நார்மல் இருக்கு. ஓகேண்ணா. அது நாங்க ரெடி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம். ஓ இரிடியத்திலே வந்து வச்சிருக்காங்க. சோ நார்மல் இருக்கு உங்களுக்கு. அது இரிடியம் பெஸ்ட்ங்களா? இரிடியம் வந்து உங்களுக்கு பெஸ்ட். கமர்ஷியல் கொஞ்சம் பெஸ்ட். அதுக்கு அப்புறம் கீழ வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து வச்சிருக்காரு. ஃபில்டர்ஸ் உங்களுக்கு நாங்க சோ எல்லா பைக்குமே R15 to R1 எல்லா பைக்ஸும் ரெடியா. ஓகேண்ணா. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இது என்னதுங்கண்ணா?
இது வந்து உங்களுக்கு மோட்டார் பைக் கிளீனர். ஓகேண்ணா. நீங்க வந்து எக்ஸ்பென்சிவ் பைக்ஸ் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டி பெயிண்ட்ஸ் இருக்கும். ஆமா. சாதா சோப் போட்டு நீங்க வாஷ் பண்றப்போ பெயிண்ட் ஃபேட் ஆகும். அது கண்டிப்பா ஆயிருதுங்க. ஆமா. பெயிண்ட் உங்களுக்கு கரோசிவா ஃபேட் ஆகும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயோடிகிரேடபிளா இருக்கும். ஓகேண்ணா. உங்களுக்கு ஸ்கின்ல பட்டாலும் ஒண்ணும் ஆகாது, உங்களுக்கு பெயிண்ட்ல பட்டாலும் உங்களுக்கு ஃபேட் ஆகாது. ஓகே. அந்த மாதிரி இம்போர்ட்டட் இதுல வச்சிருக்கோம், நார்மல் இதுல வச்சிருக்கோம். ஓகேண்ணா. வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஃப்ளூயிட்லயும் வந்து இம்போர்ட்டட் பிரேக் ஃப்ளூயிட்ஸ் இருக்கு, நார்மல் பிரேக் ஃப்ளூயிட்ஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட், அதுக்கப்புறம் நான் இம்போர்ட்டட், உங்களோட யூஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. ஓகேண்ணா. ஆனா நிஜமாலுமே இது மாதிரி வந்து நான் எல்லா கடையிலையும் வந்து பார்த்தது கிடையாது. இம்போர்ட்டடு அப்படின்னு எடுத்தாலே ஏதோ ஒன்று எப்படியே பார்த்தோம்னா எங்காச்சும் ஒன்று இருக்கு. ஆனால் இங்கே வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி வந்து வச்சிருக்காரு. சூப்பர்ண்ணா. இதுங்கண்ணா இது வந்து ரோல் ஆன். ஓகே. நீங்க வந்து ஆஃப் ரோட் போறீங்க, எக்ஸ்பல்ஸ், ஓகேண்ணா, ஹிமாலயன் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் மண் ஒட்டக்கூடாது, லூப் வந்து வெட்டா இருக்கக்கூடாதுன்னா இது வந்து ட்ரை ஃபினிஷ்ல வரும். ஓகேண்ணா. ஸோ உங்களுக்கு வந்து மண் ஒட்டாது, செயின் வந்து உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஓகே. நார்மல் மோட்டூலோடது இருக்கு. இது போக நம்ம காருக்கும் அடிட்டிவ்ஸ் வச்சிருக்கோம். இதெல்லாம் காரோட அடிட்டிவ்ஸ்ங்களா? ஓகேங்கண்ணா. காருக்கு வேணாலும் உங்களுக்கு ஃப்ளஷ் இருக்கு, பெட்ரோல் அடிட்டிவ் இருக்கு, டீசல் அடிட்டிவ் இருக்கு, ஆக்டேன் பூஸ்டர் இருக்கு, செராடெக் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அதுவும் உங்களுக்கு இருக்கு. ஓகேண்ணா. இதுண்ணா மேல இருக்கிறது K&N ஆயில் ஃபில்டர்ஸ். எல்லாமே ஆயில் ஃபில்டர்ஸ். ஆயில் ஃபில்டர்ஸ் இது K&N ஓட வச்சிருக்கோம். ஹை பெர்ஃபார்மன்ஸ். இது உங்களுக்கு கொஞ்சம் பிரைஸ் கம்மியா வேணும்னா அதுலயே உங்களுக்கு இருக்கு. ஓகேண்ணா. OE ஓடது உங்களுக்கு நம்ம ஹோல்ட் பண்றோம். ராயல் என்ஃபீல்ட் ஓடது வேணும் அப்படினா அந்த மாதிரி OE பார்ட்ஸும் வச்சிருக்கோம். ஓகேண்ணா. சொன்னா வந்து அதை இது பண்ணிடுவீங்க. உங்களோட பிரெஃபரன்ஸ் அந்த மாதிரி நம்ம மாத்தி கொடுப்போம். ஓகேண்ணா. அது போக வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சைன்ஸ் பாக்கெட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா R15லேருந்து R1 வரைக்கும் இது வச்சுருக்காரு. இங்கே பாருங்களா, இதோ R15 V2S, இது வந்து R15 V3, இது வந்து பல்சர் 200, அதுக்கப்புறம் இதான் எல்லாமே வந்து வச்சுருக்காரு எல்லா கேட்டகரி பைக்குமே. அந்த செக்மெண்ட்ல இருக்கு. பெரிய செக்மெண்ட் பாத்தீங்கன்னா Ninja 300 இருக்கு, Apache RR 310. ஓகேண்ணா. உங்களுக்கு கிளாசிக்கா வேணும்னா RX 100 கூடி நம்ம கோல்ட். இல்ல இந்த பிராஸ்ல வச்சிருப்பீங்களா? எல்லாமே பிராஸ் தான். நம்ம நார்மல் வந்து 1-2 தான் வச்சிருப்போம். பாக்கி எல்லாமே பிராஸ் தான். சூப்பர்ண்ணா. ஏன்னா பசங்க எல்லாம் அது மாதிரி தான் வந்து இப்போ இது பண்ணிட்டு நல்லா வரும், பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகா லுக்கா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து பிரைஸ் போட்டிருக்கீங்க. இந்த பிரைஸா இல்ல இதை விட கம்மி? கண்டிப்பா நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தந்துருவோம் உங்களுக்கு. ஓகே. எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தந்துருவோம். ஓகேங்கண்ணா. உங்களுக்கு மார்க்கெட்லயே உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ கூட வந்து அண்ணா இது எடுத்துகிட்டு வந்தீங்களா? இது ஓகேங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டேன் பூஸ்டர். நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. இதோட வேலை என்ன வேலைங்கண்ணா? ஸோ இப்போ நம்ம பெரிய வண்டி வச்சிருக்கிறப்போ, லிட்டர் கிளாஸ் வச்சிருக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் 95 பெட்ரோல் ஊற்றுவீங்க, இல்லை 97 ஊற்றுவீங்க. நீங்கள் டூரிங் போகிறீங்க, லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு அது கிடைக்காது. ஸோ நீங்கள் கிடைக்காதப்போ நீங்கள் நார்மல் ஃபியூல் ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் நாக்கிங் வரும், உங்கள் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எடுக்க முடியாது. வண்டிக்கு அது நல்லது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போகிறப்போ நீங்கள் நார்மல் பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கு தகுந்த ரேஷியோவில் நீங்கள் இது ஃபியூல் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 95, 97க்கு இது உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஓகே இருக்கு. நீங்கள் எல்லா சூப்பர் பைக்ஸ்க்கும் சூப்பர் கார்ஸ்க்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பெஷலி இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் கிராஃப்டில் மட்டும்தான் வந்து இருக்கு. ஸோ அதனால நீங்கள் வந்து ரேஸ் கிராஃப்டை வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கேயே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். நம்பர் வந்து Yamaha 2014 மாடலோட எக்ஸாஸ்ட் சவுண்டு தான் வந்து கேட்க போகிறோம். ஸோ கிராஸ் பிளேன் இன்ஜின். வாவ், பாருங்க சவுண்ட் எப்படி இருக்குன்னு. வாவ், பிளாஸ்ட் ஆகுது அப்படியே டொப்பு டொப்பு. ஐயோ, கிராஸ் பிளேன் இன்ஜினோட அந்த சவுண்டை பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. ஓகேண்ணா. ஃபியூல் இன்ஜெக்டர் அண்ட் வால்வ் கிளீனர். ஓகேண்ணா. இது வந்து நீங்க நார்மல் பைக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பர் பைக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபியூல் கூட ஆட் பண்ணுவீங்க. இது டேங்க்ல தான். ஓகே. சோ இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெளிய ஏதோ அடிச்சிருக்கீங்க, பெட்ரோல் உங்களுக்கு வந்து க்ளீனா இல்ல, ஓகே, இல்ல உங்க டேங்க்ல ஏதோ அழுக்கு இல்ல டெப்ரி இருக்குன்னா அது உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இது க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஓகே, க்ளீன் பண்ணி அது வந்து உங்களுக்கு பர்ன் பண்ணி கொடுத்துரும். ஓகே. அந்த வேலையும் செய்யும். உங்களுக்கு ஹெட்ல வந்து கார்பன் டெபாசிட் இருக்கு. ஆமா. வண்டி வந்து பழைய வண்டி, நீங்க ஹெட் கார்ட்டி எல்லாம் சர்வீஸ் பண்ண வேண்டாம். எவ்ரி 2000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் இது நீங்க ஊத்தினாலே போதும். ஓகேண்ணா. இது வந்து உங்களுக்கு அந்த க்ளீன் பண்ணி கொடுத்துரும். நீங்க இது ஊத்திட்டு 20 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல். சோ இதனால நமக்கு மைலேஜ் குறையிறது, பெர்ஃபார்மன்ஸ் எந்த இஷ்யூ வராது. ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ராடக்ட். ஓகே. ஓகேண்ணா. வந்து வண்டியோட பார்ட்ஸை கழட்டி நீங்க வேலை செய்யறதுக்கு பதில் இது வந்து நீங்க ஆன் த கோல நீங்க பண்ணிக்கலாம். ஓகேண்ணா.
ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்குண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிராண்டில் லிக்யூமோலியில் இது வந்து உங்களுக்கு வெறும் ஃபியூல் சிஸ்டம் கிளீனர். இது வந்து 2 வேலை செய்யும். ஓகே. இது வந்து வெறும் ஃபியூல் சிஸ்டம் மட்டும் க்ளீன் பண்ணும். ஓகே ஓகேண்ணா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து பெட்ரோல் ஊற்றிட்டு ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு ஒரு கேன் நீங்கள் அப்படியே இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஓகே. ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் சிஸ்டம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும். என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூமாலி வந்து ஒரு அந்த பேக்காகவே வந்து வாங்கி எல்லாமே யூஸ் பண்ணுறாங்கண்ணா. அப்படி யூஸ் பண்ணலாங்களா? நீங்கள் எல்லா டைமுமே எல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து மாதிரி தான். ஓ அந்த இஷ்யூ இருந்தால் தான் நீங்கள் எடுக்கணும். இஷ்யூ இல்லாமல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வேலை செய்யாது, இல்லை உங்களுக்கு அது ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணும். ஓகே ஓகேண்ணா. உங்களுக்கு இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ஜின் க்ளீன் பண்ணணும்னா என்ஜின் ஃப்ளஷ் யூஸ் பண்ணுங்க. ஓகேண்ணா. நீங்கள் வந்து ஒரு 2000-3000 கிலோமீட்டர் ஊற்றிருக்கீங்க, நிறைய இடத்துல பெட்ரோல் அடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த ஃபியூல் சிஸ்டம் க்ளீன் பண்ணணும்னா ஃபியூல் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க. ஓகேண்ணா. ஸோ உங்களுக்கு வந்து டீகார்பனைஸ் பண்ணணும், என்ஜின் வந்து ஒரு 20,000-30,000 ஓடி இருக்கு, டீகார்பனைஸ் பண்ணணும்னா அப்போ டீகார்பனைசிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. நீங்கள் எல்லா டைமும் இது யூஸ் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. ஓகேண்ணா. அதே மாதிரி சிசிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வருது. ஸோ எக்ஸா சவுண்டு நான் கேட்ட உடனே இந்த பைக் வந்து நம்ம தனியாக நிற்க வச்சு ஸோ கிளியரான ஒரு சவுண்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து நான் வந்து அப்படியே உள்ளே வந்துட்டேன். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாகவே ரோட் நாய்ஸ் வந்து இருக்கும். ஆனால் இந்த பைக் வந்து வீடியோவில் வரீங்க அந்த அளவுக்கு போயிருங்கண்ணா. இந்த பைக் என்ன மாடல்னா? 2013 மாடல். ஓகே ஓகேண்ணா. இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது? 300 ப்ளஸ் போகுது. ஸோ இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெயில் டெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா SC ப்ராஜெக்ட் வந்து அந்த பக்கம் எக்ஸாஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே விங்லெட் வந்து போட்டிருக்காரு. ஸோ மிரர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ வேறு என்ன பண்ணியிருக்காரு? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ஃபுல்லாகவே ரேப் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து கார்பன் ஃபைபர் இது ரேப் தாங்கண்ணா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் ரேப் பண்ணியிருக்காரு. சீட்டு வந்து இது பண்ணியிருக்கீங்களா? எங்கள் ஊர்லேயே ஒருத்தர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே ஓகேண்ணா. ஆப்ரிலா RSV4 2013 மாடலோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் SC ப்ராஜெக்ட் ஃபுல் சிஸ்டங்களா? வாவ்.